ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா இருக்கமேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கோச் பண்ண கிளம்பிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூஞ்செல்லாம் டயர்டாக இருக்கும். ஏன்னா ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டு. அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் கோனெல்லாம் இருந்துச்சு, கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம ட்ரில்ஸ் பண்ணணும். ஒரு சில ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே தேவைப்படும். அதனால் வந்து கோன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர சொல்லிட்டேன். கோன் மட்டும் இல்லை, பாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பம்பு, இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாலை பார்த்துட்டு அவனுங்கள வந்து ரன்னிங் போக சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஓடிட்டுருப்பாங்க வீடியோவில். ஸோ அவனுங்க பாட்டுக்கு வந்து சொன்ன உடனே ஓடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் பசங்க நடுவில் நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் பாலை வந்து பார்த்திங்கன்னா காலில் வச்சு தட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா வந்து பசங்க வர வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் டச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க வந்தாங்க. 1, 2 ட்ரில் மட்டும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சில ஸ்டிச்சிங் மட்டும் சொல்லிட்டு அவனுங்கள வந்து பார்த்திங்கன்னா டச் போட சொல்லிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, புதுசாக இருக்கிற பசங்களுக்கு, அதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும் இருக்கிற பசங்களுக்கு நம்ம வந்து தெளிவாக சொல்லி தரணும். ஸோ அதை வந்து நம்மளே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு கற்றுக்குவானுங்க, நம்மளை மறந்துடுவானுன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சொல்லித்தரமோ அந்தளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அவன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத விட, ஸோ அப்படி நம்ம சொல்லிக் கொடுத்தா அவன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் அது நமக்கு மிகப்பெரிய வெற்றின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறாமைப்படுறதோ இல்லை கோவப்படுறதோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மிகவும் அது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அவனுக்கு நீட்டாக டச் போட்டிருந்தானு. ஸோ நான் அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ டச் போடும்போது ஒரு சில மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 3 சின்ன பசங்க 3 பெரிய பசங்கன்னு சொல்லி ப்ளே பண்ணோம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுறுசுறுப்பாக போச்சு. சின்ன பசங்க சூப்பராகவே ப்ளே பண்ணாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.